வணக்கம். கலாம் ஆண்டு 4 நாள் 234 திங்கட்கிழமை ஜூன் 3, 2024. இன்றைய நம்பிக்கை செய்திகள். பிரமுகர்கள் கலந்து கொண்ட 2ஆம் நாள் மாணிக்க மாணவர்கள் முகாம். திருமூர்த்திமலையில் நடைபெற்று வரும் மாணிக்க மாணவர்கள் முகாமிற்கு ஜூன் 1 சனிக்கிழமை பேராசிரியர் பழனித்துறை, அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் திரு தங்கவேலு, தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை நிர்வாக இயக்குனர் திரு விநாயகம், உலக சமாதான ஆலய செயலர் திரு சுந்தரராமன் ஆகியோர் வருகை தந்தனர். முதல் நாளை போலவே 2ஆம் நாளும் மாணிக்க மாணவர்கள் அதிகாலையில் துயிலெழுந்து யோகா பயிற்சியில் பங்கு பெற்றனர். அதனைத் தொடர்ந்து தேநீர், பின்பு 4 குழுக்களாக பிரிக்கப்பட்டு விளையாட்டில் கலந்து கொண்டனர். காலை சிற்றுண்டிக்கு பின்பு முதல் நிகழ்வாக முதல் நாள் முகாம் பற்றிய அனுபவங்கள் பகிரப்பட்டது. அதனைத் தொடர்ந்து நல்லூர் வட்டத்தின் கிராமக்கள பொறுப்பாளர் திரு ஸ்ரீதர் பச்சையப்பன் அவர்கள் லட்சிய சமுதாயத்தை கட்டமைப்பதற்காக 1 நிமிட கற்பனை தியானத்தை நிகழ்த்தினார். நல்லூர் வட்டம் மாநில பொறுப்பாளர் திரு முத்துகிருஷ்ணன் நல்லூர் வட்டத்தின் 100 துறைகளை பற்றி விளக்கினார். மேலும் முகாம் பொறுப்பாளர்கள் செல்வி கீர்த்திகா, பிரணீத், ஆகாஷ், கேசவ பிரியன், கோகுலகிருஷ்ணன், ரேஷ்வதி ஆகியோர் மாணிக்க மாணவர்களுக்கான 5 அடிப்படை பண்புகளை பற்றி பேசினர். சரியாக 11:11 மணிக்கு 1 நிமிட அமைதி அனைவராலும் அனுஷ்டிக்கப்பட்டது. இடைவேளையில் பழச்சாறு வழங்கப்பட்டது. தொடர்ந்து 11:30க்கு பேராசிரியர் பழனித்துறை ஐயா பேசும்போது, குழந்தைகள் இவ்வளவு சமூக சிந்தனையுடன், சமூக பார்வையுடன், சமூக அக்கறையுடன் விவாதிக்கின்றார்களே, குறைந்தபட்சமாக அவர்களை உலுக்கி இருக்கும். இப்ப நான் நினைப்பது என்ன அப்படின்னா, எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை. இந்த தம்பி பேசுறோம்னு சொன்னார்ல, நம்பிக்கை. தலைவர் என்று சொல்வாங்க, ஆனால் நாம் தலைவர் என்பதற்கு வேறொரு வடிவம் வைத்திருக்கிறோம், வேறொரு விளக்கம் வைத்திருக்கிறோம். நாம் தலைவர் யார சொல்றோம்? வழிகாட்டக்கூடியவரை தான் தலைவர் என்று சொல்றோம். மேய்க்கக்கூடியவர்களை தலைவர் என்று சொல்வதில்லை, கோலோச்சக்கூடியவர்களை தலைவர் என்று சொல்வதில்லை. மாணிக்க மாணவர்களின் பேச்சுக்களை இன்றைய மக்கள் பிரதிநிதிகள் என்று சொல்லிக்கொள்ளும் MP, MLAக்கள் மற்றும் அரசு அதிகாரிகள் கேட்டிருக்க வேண்டும் என்றும், இந்த மாணிக்க மாணவர்களால் தான் காந்தி, அரவிந்தர், விவேகானந்தர், அப்துல் கலாம் போன்ற தலைவர்களின் கனவு நிறைவேறப் போகிறது என்ற நம்பிக்கை ஏற்பட்டிருந்ததாகவும், அதற்கான தகுதியை ஏற்படுத்தவே இத்தகைய முகாம் என்றும் பேசினார். அத்துடன் இம்முகாம் நடைபெறும் இடமானது ஒரு தவபூமி என்பது கூடுதல் சிறப்பு என்றார். அக்னி ஸ்டீல்ஸ் நிர்வாக இயக்குனர் உயர் திரு தங்கவேலு, தி சென்னை சில்க்ஸ் ஸ்ரீகுமரன் தங்கமாளிகை நிர்வாக இயக்குனர் உயர் திரு விநாயகம், உலக சமாதான ஆலய செயலாளர் உயர் திரு சுந்தரராமன் ஆகியோர் இம்முகாமிற்காக வருகை தந்து கலந்து கொண்டது குறிப்பிடத்தக்கது. அடுத்ததாக உலக சமாதான ஆலயம் ஞான ஆசிரியர் சத்யா அவர்கள் மாணவர்களின் மன ஒருமைப்பாட்டை வலுப்படுத்தும் வகையில் மகாபாரதத்தில் அர்ஜுனன் வெகு தூரத்தில் உள்ள ஒரு மரத்தின் கிளையில் வைக்கப்பட்டிருந்த கிளியின் கண் கருவிழியை குறிவைத்து அம்பு எய்த காணொளி காட்சியை திரையிட்டு காட்டி மெழுகுவர்த்தியின் சுடரை கவனிக்க செய்து பயிற்சியளித்து மன ஒருமைப்பாட்டை உணர செய்தது தங்களுக்கு மிக சிறந்த அனுபவமாக அமைந்ததாக மாணவர்கள் கூறினர். மதிய உணவை தொடர்ந்து மாணவர்கள் 5 குழுக்களாக பிரிக்கப்பட்டு ஊடகம் சார்ந்த திறன் மேம்பாடு குறித்து கலந்துரையாடினர். அடுத்ததாக அறிவின் அருவி சிந்தனை பேச்சு பயிலரங்கம் நடைபெற்றது. உயர்கல்வி வழிகாட்டுதல் வழங்கும் வகையில் கலாம் ஜோதி மாணவர் குணாலன் மிக அழகாக எடுத்துரைத்தார். இரவு உணவை தொடர்ந்து நாட்டின் மிகப்பெரிய சுமார் 25 சவால்கள் மற்றும் தீர்வுகள் பற்றி மாணவர்கள் கலந்துரையாடியது கண்டு தி சென்னை சில்க்ஸ் திரு விநாயகம் ஐயா அவர்கள் தமது உரையில் வியந்து பாராட்டினார். ஒரு டைம்ல பாத்தீங்கன்னா ஃபுல் ஹால் முழுவதும் எல்லாம் தவம் செய்யக்கூடியவர்கள், அப்படி அமர்ந்து இருக்கக்கூடிய மனிதர்கள் இருக்கிற இடத்துல நீங்க எல்லாரும் உட்கார்ந்துருக்கீங்க. உங்களுக்கு உண்மையிலுமே ஏதோ ஒரு கடவுள் வந்து உங்களை தேர்ந்தெடுத்திருக்காரு. அது எதுக்குன்னு உங்களுக்கு தெரியாது. இப்ப தெரியாதுல்ல உங்களுக்கு. இப்ப நீங்க எல்லோருமே மாணிக்க மாணவர்கள்லயும் மாணிக்கம். என்ன மாணிக்கத்துக்கு என்ன அவ்வளவு ஸ்பெஷல் என்ன?
வாயிலாக பல சிறப்புகளுடன் முகாமின் 2ஆம் நாள் நிறைவடைந்ததாக செல்வி கீர்த்திகா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. முகாமின் இறுதியில் உறுதியேற்ற மாணிக்க மாணவர்கள். இன்று அனைத்து மாணிக்க மாணவர்களும் உணர்வு பூர்வமாக தாம் இங்கிருந்து பெற்ற பயிற்சியை கொண்டு தமது ஊரில் தமது பள்ளியில் புதிய மாணிக்க மாணவர்களை கண்டறிதல், லட்சிய ஆசிரியர்கள், லட்சிய பெற்றோர்களை கண்டறிதல், தங்கள் பள்ளியை கல்வி கோயிலாக உருவாக்குதல் என செயல்பட போவதாக கூறினர். அதனைத் தொடர்ந்து திரு பாலு அவர்கள் நிறைவுரையில், சொல்ல முடியும் சிலதெல்லாம், ஆனால் அது கூட என்ன இருக்கணும் அப்படின்றது உதாரணமாக ஸ்பிரிட், அந்த சொல்லக்கூடிய விஷயங்களை ஒரு ஸ்பிரிட்டோட உணர்வோடு சொல்லணும் அப்படின்றது பார்க்கும்போது, அப்படி இந்த 3 நாளும் இந்த நிகழ்ச்சியில இந்த முகாம்ல பங்களித்த தீபலட்சுமி சென்னை இந்த முகாமிலேயே ஒரு சிறந்த ஒரு மாணவியாக மாணிக்க மாணவியாக அறிவிக்கப்பட்டிருக்காங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் என்னன்னு சொன்னா, சந்தோஷமான விஷயம் சொன்னா, இதுல உங்கள ஒருத்தர் தான் தீபலட்சுமி. ஆனால் நீங்க அத்தனை பேரும் உடனே அந்த கை தட்டின அந்த பாங்கு இருக்கு, அது நீங்க அத்தனை பேரும் உயர்ந்திருக்கிறீங்க. இப்போ அத்தனை பேரும் கை தட்டி நம்மள சொல்லல அப்படின்னு யாருமே நினைக்கல. நீங்க ஒருத்தரும் நம்ம சொல்லி அப்படின்னு நினைக்கல. நம்மள ஒருத்தரா இருந்த ஒரு தீபலட்சுமிக்கு நீங்க அத்தனை பேரும் கை தட்டி பண்ணீங்கல்ல. அப்போ நம்ம இந்த 3 நாள்ல இங்க உணர்ந்ததுல இன்னொன்று ஆன்மீகத்துல நாமெல்லாம் ஒன்று, நம்ம எல்லாருமே ஒன்று, வெவ்வேறு கிடையாது அப்படின்ற ஒரு விஷயத்த நீங்க இதை ஆழா பதிவு வச்சுட்டு இருக்கா. அதுல இங்க யாருக்கு பெருமை கிடைத்தாலும், யாருக்கு புகழ் கிடைத்தாலும், பாராட்டு கிடைத்தாலும் அது நம்ம எல்லாருக்குமே பங்கு. நாம எல்லாம் சேர்ந்து பங்களிக்கலாம். இருந்தாலும் கூட ஒரு எப்படி பங்களிக்கணும்ன்றதுக்கு ஒரு உதாரணத்துக்காக தீபலட்சுமி நம்ம குறிப்பிட்டோம். உண்மையாக தீபலட்சுமிக்கு பாராட்டுக்கள். மிகப்பெரிய அளவு எதிர்காலத்தில் தீபலட்சுமி அதே நம்ம எல்லாரும் மகிழ்ச்சி. என்ன எப்படி சொல்றதுனே தெரியல. இதுதான் ஃபர்ஸ்ட் நான் பேசுறதுக்கோ இல்லை நான் பங்கேற்றுக்கிறதுக்கு கிடைச்ச ஒரு முதல் அங்கீகாரமா நான் நினைக்கிறேன். இறுதியாக பாரதியின் வந்தே மாதர பாடலுடன் முகாம் நிறைவுற்றது என்று செல்வி கீர்த்திகா தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சேலத்திலிருந்து சி. ஹரிஸ்வேதா. முகாம் நிறைவாக 3வது நாள் மாணிக்க மாணவர்கள் முகாம் வளாகத்திலிருந்து கால்நடையாக சென்று திருமூர்த்தி அணையை பார்வையிட்டதோடு அணை பற்றிய விவரங்களையும் சேகரித்தனர். காலை சிற்றுண்டிக்கு பிறகு நல்லூர் வட்டத்தின் மாநில வழிகாட்டி திரு நபில சுப்பிரமணியம் ஐயா அவர்கள் ஆன்மீகத்தை பற்றி விளக்கமளித்தும், திரு முத்துகிருஷ்ணன் மாணவர்களிடம் செம்மை இல்லம் பற்றியும், பரஞ்சோதி யோகா கல்லூரி பொறுப்பாளர் திரு ராம ஜெகதீசன் அவர்கள் யோகா கல்லூரி அதன் வேலைவாய்ப்பு பற்றியும் பேசினர். நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் மாணவர் களத்தில் உள்ள 11 துறைகளும் ஒவ்வொரு பள்ளியிலும் நடைமுறைப்படுத்துதல் மூலம் கல்விக் கோயிலாக உருவாக்குவது பற்றி கலந்துரையாடினார். மாணவர் கள பொறுப்பாளர் திரு கௌதம் அவர்கள் கலாம் ஆண்டு 4 பற்றி விளக்கினார். பிற்பகல் சந்திப்பில் மாணவர்கள் மாவட்ட வாரியாக கூடி மாவட்ட வாரியாக நல்லூர் வட்டத்தை வலுப்படுத்துவது பற்றி கலந்தாலோசித்தனர். மாலை தேநீருக்கு பிறகு எடுத்துக்கொண்ட குழு புகைப்படம் அவர்களிடையே ஒன்றுபட்ட லட்சிய சமுதாயத்தின் சக்தியாக உணர வைத்தது. இறுதியாக 3 நாள் முகாம் பற்றிய ஒட்டுமொத்த அனுபவங்களை மாணவர்கள் உணர்ச்சி பொங்க கூறியதோடு அடுத்து செய்யப்போவது பற்றி உறுதியேற்பதாகவும் இருந்தது. அதனைத் தொடர்ந்து நல்லூர் வட்டம் திரு பாலு அவர்கள் சிறப்புரையாற்றினார். இரவு உணவிற்கு பிறகு மாணவர்கள் மாணவ பொறுப்பாளர்களிடம் சந்தேகத்தை ரேபிட் ஃபயர் செக்ஷன் மூலம் கேட்டு தெளிந்தனர். மாணவர் கள மாநில பொறுப்பாளர் திரு கௌதம் டீப் லேர்னிங் அனலைசிஸ் தொடர்பாக அனைவருக்கும் விளக்கியதுடன் திருமலையில் 3 நாள் வைய தலைமைக்குள் பயிற்சி இனிதே நிறைவுற்றதாக மாணிக்க மாணவர் துறை மாநில பொறுப்பாளர் செல்வி கீர்த்திகா தெரிவித்தார். முகாம் நிறைவடைந்த பிறகு மாணவ பொறுப்பாளர்கள் முகாம் நடைபெற்ற வளாகத்தையும் கழிப்பறைகளையும் சுத்தப்படுத்திய பிறகு நெகிழ்ச்சியுடன் விடைபெற்றதாக திரு கௌதம் தெரிவித்தார். நம்பிக்கை செய்திகளுக்காக சென்னையிலிருந்து தயாநிதி. இத்துடன் இன்றைய நம்பிக்கை செய்திகள் நிறைவடைந்தன.